அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு போகலான்னு தான் டைரக்டர்கிட்ட வந்தேன். சரி கூப்பிட்ருவாங்கன்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் கூப்பிடல. சரி அப்படியே ஃபோன் வந்த மாதிரி நடிச்சிக்கின்னு வெளில போயிடலாமான்னு பார்த்தேன். கரெக்டாக அந்த நேரம் தான் கூப்பிட்டாங்க. நம்ம ஜிம் கேரி வந்து சொன்னார் சினிமா வாழ்க்கை லைஃப் பற்றி. சினிமாங்கிறது வந்து இந்த மைக் மாதிரி தான். ஹைட்டாக பேசிட்டு போகிறவங்களுக்கு அப்படி ஹைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் குள்ளமாக வரவங்களுக்கு அப்படி கொஞ்சம் குள்ளமாக இறக்கி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் சினிமா. அப்படி இல்லாதவங்க ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி இறக்கி விடுவாங்க மைக்கை. அதுதான் டைரக்டர். இந்த படத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கிளம்புற விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த டைரக்டர் ராமச்சந்திரன் சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ஏல வந்து நிதிஷ்னு என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு, ஸ்கிரிப்ட் சைடில் இதெல்லாம்னு. எனக்கு கொஞ்சம் அப்போது ஒர்க்கு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதனால் சரி ஓகேன்ட்டு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நல்லா பேசினார், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் இல்லை. சரி நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அப்படின்னு நானும் கம்முன்னு விட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீ சொன்ன அவ்வளோ சொன்ன அவர் கண்டுக்குமான்றாரு அப்படி இப்படின்னு பேசலான்னு பார்த்தேன். சரி ஓகே விட்டுரு, இதெல்லாம் இது மாதிரி நிறைய கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டாச்சு. சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் இவருடைய இதில் வந்து ஒரு இந்த மாதிரி பூஜை ஆரம்பம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரு, உங்களுக்கு சாங் இருக்குது அது இருக்குதுன்னு பயங்கரமாக இது பண்ணி பூஸ்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தார். எனக்கு செம ஆச்சரியம். எனக்கு ஆனால் இது டக்குன்னு அப்போலாம் ஒன்றுமே கண்டுக்கல. இப்போ வந்து இவ்வளோ பூஸ்ட் பண்ணுறாரு. நைட்டு 2 மணிக்கெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நேற்று நைட்டு. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கும் போதோ நம்மளை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த இது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருடைய இயக்குநர்களுடைய இதுவே வந்து சதுரங்க இது மாதிரி தான், ஆட்டம் தான். ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா எனக்கு இடையில் ஒரு 10 வருஷம் கேப் வந்தது. நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணோங்கிற ஒரு கேப்பில் தான் தயாரிப்பாளரே எனக்கு கிடைக்காம ரொம்ப நம்ம பிளான் பண்ணதால் சக்ஸஸ் ஆன பிளானிங் தான். அதுக்கப்புறம் நான் சுத்தமாக ஃபீல்டில் ஆல் அவுட்டு, அதை எங்கடா போயிட்டாரு அப்படின்னு எனக்கு இதெல்லாம் இடையில் கொரோனா டைம்லலாம் என் பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். எனக்கு போஸ்டர் ஓட்டானுங்க, இந்த மாலையெல்லாம் அப்பயே வாங்கிட்டு வந்துட்டானுங்க. பூஜைக்கு போட வேண்டிய மாலையை கூட்டின்னு வந்து கடைசியில் எப்படி வந்தானுங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது. அவ்வளோ போராட்ட கலங்கள். அதனால் நான் என்ன எந்த படங்கள் போனாலும் நான் ஃபுல்லாக அந்த ஆர்டிஸ்டாக இல்லாமல் டைரக்டர் டீமில் தான் சப்போர்ட்டிங்காக இருப்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு பல டைரக்டர்கள் நான் வந்து நடிக்க வச்சுருக்கிறேன், அது வேறு விஷயம். ஏன்னா பல பேர் ஊர்லேருந்து நல்லா சொகுசாக காவேரி ஆற்றங்கரெல்லாம் குளிச்சுட்டு இங்கே வந்து மேன்சன் ஹவுஸில் ஒரு மாதிரி ஸ்மெல்லில் இப்போ எல்லாம் குடும்பத்தையும் இருந்துட்டு இங்கே சினிமாக்காக போரான்னு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஊர்லலாம் கேட்கும் போகும்போது எங்கன்னு கேட்டால் திருட்டு ஜெயிலில் இருக்கிறான் போலக்குது, அதான் ஆளே காணணுவானுங்கள். ஆனால் இங்கே எவ்வளோ போராட்டங்கள் இருப்பேன். அதனால தான் என்ன சொல்லுவோன்னா, ஒரு சீன் நடிச்சிருங்க நீங்கள் இந்த படத்தில், அப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருப்பீங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக நான் பல டைரக்டருங்களை வந்து நடிக்க வச்சுருக்கிறேன். அந்த மாதிரியான போராட்ட காலங்கள், இந்த கஷ்டங்கள்ங்கிறது வந்து எல்லாருமே சொல்கிறது தான். இது நம்ம கடந்து வந்த பாதை கஷ்டங்கள் அது இதுங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு போராட்டம் கடிச்சு இன்றைக்கி ஒரு படம் எடுத்து அது தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வாங்குறது கொள்றதுங்கிறலாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். படம் எடுத்தாலும் ஓடிடியில் வாங்குறது இல்லை, அது மாதிரியான விஷயம். பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் அந்த மாதிரி சில படம், சின்ன படங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ஒரு படத்தை ஆரம்பித்து பூஜையே இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டாடி ஒன்று ப்ரொடியூசர் நம்பிக்கையாக வந்திருக்கிறாருன்னா அவர் இந்த கதை மேலே வச்சுங்கிற நம்பிக்கை தான். சர்மா சார் சூப்பர் சார், உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கள் வரணும். இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு ஒரு நல்ல கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இயக்குநர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு நான் ஒரு அன்பாக வேண்டிக்கிறேன் சார். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பூஜை அட்டன் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மீடியாவுடைய பவர்ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் எ கிரேட் போராளி. நான் ஒரு 3 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஜென்யூன் பர்சன். அண்ட் இன்ஃபேக்ட் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னப்போ நான் சொன்னேன் 100% பண்ணுவோம் ராமச்சந்திரன், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா நம்ம ஒரு 3 படம் பண்ணோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன், இப்போ ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அவர் வந்து மீட் பண்ணி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலனாலும் நம்ம படத்தில் வந்து நீங்கள் நடிக்கணும் சார் அப்படின்னாரு. 100% நான் நடிக்கிறேன் ராமச்சந்திரன். உங்களுடைய போராட்டத்துக்கும் உங்களுடைய கதைக்கும் 100% நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக வரணும்.
ஆனால் அவரை பார்த்தா அந்த மாதிரி தெரியாது, உள்ளே நிறைய விஷயம் வச்சுருக்காரு. குட், விஷிங் வெரி ஆல் த பெஸ்ட். இன்னொன்று தயாரிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொக்கி, கருப்புசாமி குத்தகைதாரர், மலையன் 3 படம் பண்ணோம் கரண ஹீரோ வச்சு. 3மே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் வேரியஸ் ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆச்சு. பட் அகைன் ஐ ஸ்டார்டட் அக்னின்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வி ஆர் இன் ஃபினிஷிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா என்னுடைய ஒரே ஒரு தாட் என்னென்னா, ஆக்டிங் ஒன் பார்ட். நம்ம சீரியல்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம், படங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ரொடக்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவில் இருக்கோன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு, பல்லாயிரம் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் நம்முடைய சப்போர்ட். அதுதான் வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் லைஃப். ஸோ வினோத் சார் வந்து பார்த்திங்கன்னா விவிஎஸ் அப்படின்னு வச்சுருது, விக்ட்ரி, சக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து வச்சுருக்காரு. சந்தோஷம். ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சினிமா ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணி கொக்கி படத்துக்கு பிரபு சால்மனுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தோம். நாங்கள் பூச்சை எதுவும் பண்ணல. பட் என்னென்னா வந்து லான்ச் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் லான்ச் அண்டு ப்ரொடக்ஷன் லான்ச் வந்து அக்கார்டில் வந்து கமல் சாரை வச்சு தான் நாங்கள் வந்து லான்ச் பண்ணோம். அப்போ வந்து அவர் அந்த டைட்டில் அதுக்கு மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சினிமா ப்ரைவேட் லிமிட்டட்ன உடனே ஃபேண்டாஸ்டிக், அந்த பேனர் நேம் நல்லாயிருக்கு. ஆனால் என்ன ஒன்று, அந்த டைட்டில்லே வந்து பார்த்திங்கன்னா அந்த லோகோவே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து எல்லாம் வில்லேஜெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த குதிரை, அது என்ன சொல்லுவாங்க, பச்சை குதிரை ஏறி விளையாடுற மாதிரி தான் அந்த சிம்பிளே இருக்கும். ஒரு நண்பன் மேலே இன்னொருத்தன் வந்து ஏறி அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் சொன்னார், குனிஞ்சிருக்கிற நண்பன் வந்து கொஞ்சம் குனிஞ்சிட்டான்னா மேலே இருக்கிற நண்பன் வந்து பல்லெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்போயும் ஒன்றா இருந்து பக்காவை பண்ணணும் அப்படின்னாரு. வி மேட் இட், வி ஆர் ஹாப்பி எனஃப். அதனால் வினோத் சார் வந்து சினிமாவுக்கு தக்க சமயத்தில் வந்திருக்காரு. இன்றைக்கி கண்டென்ட் அது ஒன்று இருந்தாலே மூவி வந்து 100% வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் இல்லைனாலும் சக்ஸஸ் இல்லைனாலும் அது வந்து நம்மளை வந்து ஒரு லெவலில் வந்து கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனிவே தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அந்த சீனை வந்து அவர் என்ஹான்ஸ் பண்ணுவார், உட்காந்து ஐடியாஸ் வந்து கொடுத்து அது எப்படின்னு பெட்டர் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு அவ்வளோ அழகாக டிஸ்கஸ் பண்ணி அந்த சீன் ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அது பார்க்கும்போது அப்படியே இருக்கும். நான் அப்போ வந்து நான் சொன்னேன், இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், இவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் ராமச்சந்திர சார். நான் அப்போ யோசித்தேன், அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் படம் பண்ணுவீங்க, படம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுப்பீங்களா அப்படி சொல்லி நான் கேட்டேன். நான் சொன்னேன், கண்டிப்பாக டெஃபினட்டாக ஜி, நான் கண்டிப்பாக வந்து ஐ வில் கிவ் யூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த லாஸ்ட் மந்த் மறக்காம கால் மீ, கூப்பிட்டுட்டு இந்த 1.5 hours நான் ஸ்கிரிப்டை நரேட் பண்ணிவிட்டு சொன்னார், இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க, நீங்கள் தான் லீட் பண்ணுறீங்க, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்குன்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ தேங்க்ட் ஹிம் ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் ஹீ இஸ் கேப்பபிள். 100% டெடிக்கேட்டடான எல்லாத்துக்கும் அந்த அந்த உழைப்புக்கான எல்லா ஊதியமும் இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கும். அண்ட் he deserves it. And last but not the least, and our dear producer Vinod V. Sharma sir, thank you so much for this film, sir. And actually now I'm very privileged and honored to be under your banner, to work under your banner. And I believe, sir, right scripts goes to the right person, and you deserve it, sir. I am 100% sure this film will be a super hit, sir. And thank you so much for all who came here, and I wish technicians and cast and crew all the very best. And சீக்கிரமாக ஆடியோ லான்ச்சில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலாம். See you all. Thank you so much. Bye. Very good day. ஸோ இது ரொம்ப லாஸ்ட் மினிட், அண்ட் தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ் எங்களுக்காக லாஸ்ட் மினிட்ல வந்ததுக்கு. அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம், அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். அண்ட் தேங்க்யூ டிஓபி டேனி சார் அண்ட் டைரக்டர் ராம் சார். கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ன்றனால நர்வஸாக இருக்குது, உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் இட். ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ. நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும், நாம் துணிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும். எதிர்கால கதவினிடம் சாத்தி கிடக்கும், நாம் எந்நாளும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும். நான் திரைப்படத்திலே தப்பெல்லாம் தப்பே இல்லை என்ற பாடலினூடாக நான் தமிழ் சினிமாவிலே அறிமுகமானேன். ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் எனக்கு ஒரு அடையாளத்தை தந்தது.
அந்த பாடலினூடாகத்தான் எனக்கும் இயக்குனர் ராமச்சந்திரன் அறிமுகமானார். மிக சிறந்த ஒரு கணிதமான உழைப்பாளி, நேர்த்தியாக எதையும் பார்க்கக்கூடியவர். நிச்சயமாக இந்த சதுரங்க ஆட்டம் வெற்றி கொண்டாட்டத்தோடு நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நம்புகின்றேன். மிகச்சிறந்த ஒரு கடின உழைப்பாளி, மிகச்சிறந்த ஒரு நேர்த்தியான எல்லா விடயத்திலையும் நேர்த்தியாக பார்க்கக்கூடியவர். எனவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நன்றி. வணக்கம். அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார் அவர்களோட அடுத்த படம் விடாமுயற்சி. மதிப்பிற்குரிய அண்ணன் மகிழ் திருமேனி அவங்க இயக்கத்தில் இந்த படம் தயாராகிட்டு இருக்கு. அதில் ஒரு வசனம், ஒரு கேப்ஷன் பார்த்துருப்பீங்க டீசரில். எல்லாரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு. இது இன்றைக்கி நல்லாவே ட்ரெண்டிங்காக இருக்குது. 2K கிட்ஸ்லேருந்து எல்லாருமே அதை எடுத்துக்கிறோம், ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குன்றதுனால. நண்பர் ராமச்சந்திரன் அவர்களும் இந்த கேப்ஷனை எடுத்துக்கிட்டு தன்னை நம்பி, கதையை நம்பி உழைச்சிட்டு இருந்தார். அவரை நம்பி திரு வினோத் சர்மா அவர்கள் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அவரோட பயணத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு இருந்துகிட்ருக்கேன். எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒரு டெலிவரிக்கு வரக்கூடிய ஒரு தாய் மாதிரியான ஒரு எமோஷன்லேயே வருவார். என்ன சார் கூலாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்கன்னு கேட்டால் அந்த ஒரு பரபரப்பு. ஏன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பிச்சிங், ஒரு கதை ரெடி பண்ணி ஓகே பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பார். சம்திங் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் தகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி நொறுங்கி வருவார். ஆனால் நிறைய பேசுவார், மணிக்கணக்கில் பேசுவார். பேசும்பொழுது கடைசியாக போகும்போது ஒரு தெளிவோடு போவார், நம்பிக்கையோடு போவார். ஸோ அது எங்களுக்கே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அவர் சொல்கிறது எல்லாமே சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாமே கடைசியாக வந்து சார் இது மிஸ் ஆகிடுச்சு சார்னுவார். ஸோ காட்ஸ் கிரேஸ், ஒரு அருமையான தயாரிப்பாளரை இவ்வளோ கிராண்டான ஒரு பூஜா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுவே எப்படி இருக்குன்னா இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தூண்டிருக்குது. எனக்கு இண்டஸ்ட்ரியை விட்டு நோக்க போகுது, மக்களும் பார்க்க போகிறாங்க. இந்த டைட்டிலேருந்து எல்லாமே பெருசாக ரீச் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு கேட்சிங்காக இருக்குது. இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா அறிமுகமானவங்க இருக்காங்க. நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஹாப்பி. ஸோ இவரோட அந்த முயற்சி 100% வெற்றி அடையணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சோனியா. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் அதனால எனக்கு வந்து வினோத் சார் தெரியும். பிகாஸ் எனக்கு இந்த வினோத் சார் இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே ராம் சார் செலக்ட் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும், உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும், ஸோ நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ 3 days பேக் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சுருக்குறோம், நீங்கள் வந்தே ஆகணும் பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராம் சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன். ஸோ இங்கே வந்து எங்கள் படத்துக்காக வாழ்த்து வந்திருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களோட இந்த படம் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட்டு சக்ஸஸாக வரும்போதும் எல்லாரையும் திரும்ப மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சதுரங்க ஆட்டம் ஆரம்பம், ஒரு அழகான ஆரம்பம். பிள்ளையார் சுழி போட்ட படைப்பு பேர் முருகா. பட் ஜென்ரலாகவே படம் பூஜைகள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சிலது கைண்ட் ஆஃப் குறைவாயிடுச்சு. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸோ, ட்ரெய்லர், டீசர், ஃபஸ்ட் லுக்னு வெவ்வேறு விதத்தில் ஒரு படத்தோட ப்ரமோஷன்ஸோ ஆடியன்ஸ் கூட சேர்க்குற ஒரு முயற்சி இருக்குது. ஒரு பூஜையை அந்த மனநிறைவோட, ஒரு வார்ம்த்தோட, அந்த பாசிட்டிவிட்டியோட, அந்த பிளெஸ்ஸிங்ஸோட அட்டென்ட் பண்ணுற மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலேருந்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும், இந்த விழாவில் கலந்துக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோடனே இந்த ப்ரொடக்ஷன் பேனரோட லோகோ பார்த்தேன். VVS, தட்ஸ் சுப்ரீம் ஃபில்ம்ஸ், வினோத் வி ஷர்மா வெஞ்சர். எனக்கு வினோத் சார் ஆஸ் அ தயாரிப்பாளர் இப்போ தெரியும். பட் கடவுள் நகரத்தில் வேறொரு சூழலில் நம்ம ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து இயக்குனர் ராமச்சந்திரன் சாரை சந்தித்து ஃபைனலைஸ் எல்லாம் பண்ண பிறகு எனக்கு வினோத் சார் கால் பண்ணார். ஐம் வென்ச்சரிங் இன் டு சினிமா அசோக் அண்ட் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஒரு படைப்புக்கே அந்த முழு க்ரூவுக்கு சாரதியாக கிருஷ்ணராக இயக்குனர் இருப்பார். பட் அந்த படத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது தான் தயாரிப்பாளர். அந்த VVSன்னு அது லோகோவும் பார்க்குறப்ப ஓடுற குதிரை மேலே ஜென்ரலி கட்டுற விஷயந்தான் சினிமான்னு சொல்லுவோம். அந்த லோகோவில் அந்த 2 குதிரை கமையாக கெத்தாக ஓடுது.
விவிஎஸ்ல ஐ திங்க் ஒரு வெற்றி, வாய்ப்பு, வாழ்க்கை இது எல்லாமே கலந்து அழகாக அமைஞ்சிருக்கு. ஐ விஷ் வினோத் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் அவரோட இந்த வெஞ்சரில். மேலும் மேலும் இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுவி இந்த ஆரம்பம் மலரணும் வளரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். அட் த சேம் டைம் ராமச்சந்திரன் சார் ஹஸ் பீன் இந்த பயணத்தில் மட்டும் அறிமுகமாக இல்லாமல் ஒரு இயக்குனராக, ஒரு போராடுற இயக்குனராக பல வருடங்களாக அறிமுகம். ராமச்சந்திரன் சாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அவர் கதை நரேட் பண்ணார். ஆக்சுவலி லிட்டரலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ். அந்த டீட்டெயில்ஸை மேபி இவென்ச்சுவலி அப்புறம் பகிர்ந்துக்குவோம். பட் ஏன்னா இது ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் உங்கள் அனைவருமோட ஆசீர்வாதங்களும் நல்ல எண்ணங்களும் ஒரு புது வருடம் 2025க்கு என்ட்ரு பண்ணுற இந்த தருணத்தில் இப்போவே ஜோஷாக பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறோம். அண்டு உங்கள் அனைவருமோட பிளெஸிங்ஸ் வேணும். ராமச்சந்திரன் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். அண்ட் இந்த பயணம் சதுரங்க ஆட்டம் ஆரம்பிக்குது. மனமார்ந்த நன்றி.